இப்போ நம்ம செய்ய போகிறது பருப்பு ரசம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ பார்த்துக்கோங்க. இது சீரகம், மெழுகு, பூண்டு, மொத்தம் மஞ்சாத்தூள், பெருங்காயம் தூள், முக்கால் பாகு, தனியா தூள், உப்பு, ரசம் பவுடர், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட் வந்து கருவேப்பாக்கு, எண்ணெய், தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி, பருப்பு தண்ணி. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நம்ம போட்டு வச்ச மசாலா, தக்காளி, டொமேட்டோ பேஸ்ட், நல்லா தாளிக்கணும். கொத்தமல்லி, பருப்பு தண்ணி, பருப்பு ரசம் இந்த மாதிரி கொதிக்கணும். இன்னும் புளி போடல. புளி போட்ட பிறகு இந்த மாதிரி கொதிக்கக்கூடாது. ரசத்துக்கு தேவையான அளவு புளி, ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி, கலப்பு. இந்த மாதிரி நல்லா கலக்கி உப்பு புளிப்பு பார்க்கணும். हो ना गया लाने. உப்பு பாருப்பா, உப்பு புளிப்பு டேஸ்ட் எப்படி இருக்கு பாரு. ஓகே ப்ரோ. ஃபினிஷிங் டச் லாஸ்ட்டில் ரசம் பேக்கெட் ஒன்று தூவி விட்டா ரசம் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.